வணக்கம், நான் கார்த்திகேயன், ஊர் விருதுநகர், வயது 22. எனக்கு ஒரு சித்தி இருக்காங்க. அவங்க பெயர் கலை வாணி, வயசு 33. பார்க்க நடிகை மீனா மாதிரி இருப்பாள். அவளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி முதல் புருஷன் இறந்து விட்டான். இப்போது வீட்டில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் இரண்டாவது திருமணம் செய்து வைத்தார்கள். அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இப்போது திருமணம் செய்ய நபர் ரொம்ப நல்லவர். என் சித்தியை புரிந்து கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் அவ மாமியாருக்கு மகன் மருமகள் குகையில் சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் என்று. இது தான் அங்கு பிரச்சினை. இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சரி கதைக்கு போவோம். இங்க சித்தி திருவிழா காலங்களில் ஊருக்கு வருவாள். அப்படி வரும்போது எனக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி வந்தாள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திருவிழா நேரம் என்பதால் படம், ஹோட்டல், மஹால்னு சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்படி 10 நாள் போனது. அடுத்து ஒரு நாள் எங்க வீட்டில் யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். வெளியே ஹாலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்க நான் போய் கதவை திறந்து பார்த்தேன். அப்போது என் சித்தி நின்று கொண்டு இருந்தாள். நான் உள்ள வாங்க என்று சொன்னேன். அவளும் வந்தாள். பிறகு இருங்க, நான் போய் குளிச்சிட்டு வர்றேன் சொன்னேன். நான் அவள் மீது விழுந்த பல்லியை தட்டி விட்டேன். அவள் மறுபடியும் அதிர்ச்சி அடைந்தாள். என்னன்னு கேட்டேன். அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. நான் குகையில் வேலை செய்பவன் மாதிரி இருந்தேன். நான் சாரி சித்தி என்று சொன்னேன். பிறகு சகஜமாக பேசினோம். அவள் நாளைக்கு நான் ஊருக்கு போறேன் என்று சொன்னாள். என்னை வழி அனுப்பி வைக்க வர சொன்னாள். நானும் சரி என்றேன். மறுநாள் காலை அவள் வீட்டுக்கு வர சொன்னாள். நானும் போனேன். நான் கதவை தட்டினேன். அவள் திறந்து என்னை வரவேற்றாள். நானும் போனேன். சரி என்று நானும் அவளும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்டோம். பிறகு கதவு தட்டும் கேட்டது. அவள் வந்து விட்டாள். பிறகு நான் சாப்பிட்டு முடித்ததும் சிறிது நேரம் பேசிட்டு நான் நைட் வர்றேன் சொன்னேன். அடுத்த நைட் அவளை பஸ் ஏற்றி விட்டு கிளம்பினேன். அதன் ஒரு 2 மாசம் கழித்து அவளிடம் இருந்து எனக்கு போன் வந்தது. என்னை சென்னை அவள் வீட்டுக்கு வர சொன்னாள். எனக்கு ஒரு பரிசு இருக்குன்னு சொன்னா. நானும் ஒரு நாள் அவள் வீட்டுக்கு போனேன். அவள் என்னை வரவேற்றாள். பிறகு பேசிட்டு அவள் ஊருக்கு போகணும் என்று சொன்னாள். அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னால். சரி என்று சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பலாம் என்று சொன்னேன். அவள் புருஷனும் சரி என்று சொன்னால். சரி என்று எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு கிளம்பினோம். பேருந்து நிலையத்துக்கு போனால் பஸ் ஸ்ட்ரைக்னு சொன்னாங்க. சரி ரயில்வே ஸ்டேஷன் போனா அங்கு அதுக்கு மேலே கூட்டம். சரி கால் டாக்ஸி பிடித்து தரவ என்று சொன்னேன். அவள் வேண்டாம் என்றால். பிறகு என்ன தான் செய்ய கேட்டேன். அவள் என்னுடன் பைக்கில் வருவேன் என்று சொன்னால். நானும் சரின்னு சொன்னேன். கிளம்பினோம். சென்னை தாண்டி ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் டேங்க் முழுவதும் போட்டு கொண்டு போனேன். ஒரு 15 நிமிடத்தில் என் சித்தி அழுவது கண்ணாடியில் தெரிந்தது. நான் என்னாச்சு கேட்டேன். அவள் பதில் சொல்லவில்லை. பிறகு 2 மணிநேரம் கழித்து ஒரு கடையில் நிறுத்தினேன். அவள் தான் கதையை சொன்னாள். பிறகு அழுக ஆரம்பித்து விட்டாள். நான் சமாதானம் செய்து கிளம்பினேன். 1 மணிநேரத்தில் மழை பெய்ய ஆரம்பித்தது. ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து தாங்கி விட்டு காலையில் போகலாம்னு சொன்னேன். அவளும் சரி ரூம் எடுத்து தங்கினேன். சித்தி டே என்னோட குகையில் நீ தான்டா சுண்ணாம்பு அடிக்க வேண்டும் என்றாள். நானும் குகையை பார்த்தேன். சரி என்று நான் தோட்ட வேலையை செய்தேன். அன்று நாங்கள் சம்பவம் செய்தோம். குகையில் சுண்ணாம்பு அடித்தேன். முற்றுப்புள்ளி. சித்தி நான் சோகமா போய் அமர்ந்தேன். அவள் வாடா போகலாம் என்றாள். நான் அவளிடம் பேசவில்லை. அவள் எண்டா கோபமா புரிஞ்சுக்கோடா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அதான் முடிஞ்ச வரை ஊருக்கு வேகமாக போகலாம் பார்த்தேன் என்றாள். நான் வா போகலாம் என்றேன். சித்தி முன்னால் நடந்தாள். வா போகலாம் என்று ரூம்பை பூட்டி விட்டு சாவியை கொடுத்து பணம் கொடுத்து விட்டு பைக்கை எடுத்து இருவரும் கிளம்பினோம். ஒரு 2 மணிநேரம் கழித்து கடையில் நிறுத்தி சாப்பிட்டு விட்டு கிளம்பினோம். அடுத்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு கொண்டு கிளம்பினேன். அடுத்த 2.30 மணிநேரம் கழித்து ஒரு வழியாக ஊரை வந்து சோர்ந்து விட்டோம். சித்தி பஜாரில் வண்டியை நிறுத்துடா, அம்மாவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலாம் என்றாள். நான் பஜாரில் வண்டியை நிறுத்தினேன். பழங்கள் மற்றும் பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொண்டு வந்தாள். இருவரும் பஜாரில் இருந்து கிளம்பி வீட்டை அடைந்தோம். வண்டியை வெளியே நிறுத்தி விட்டு வீட்டுக்கு உள்ள போனோம். அவள் அம்மா எங்களை வரவேற்றாள். அவளுக்கு 2 நாளா காய்ச்சல் இருப்பதா சொன்னா. சித்தி உடல் நிலை பற்றி விசாரித்து விட்டு சமையல் ரெடி பண்ண போய்விட்டாள்.
நான் சிறிது நேரம் அவ அம்மாவிடம் பேசிவிட்டு சரி நான் கிளம்புறேன் என்றேன். அவ அம்மா போயிட்டு வா என்றாங்க. சித்தி கிச்சனில் இருந்தா. கிச்சன் கொஞ்சம் உள்ள இருப்பதால் அவ அங்கு என்ன நடக்குது என்று தெரியாது. நான் கிச்சனுக்கு போய் சரி நான் போயிட்டு வர்றேன்னு சொன்னேன். அவ இருடா சாப்பிட்டு போகலாம். நான் அவளிடம் எனக்கு இந்த சாப்பாடு எல்லாம் வேணாம் என்றேன். சித்தி பிறகு என்ன வேணுமா துரைக்கு என்றால் நான் என் உனக்கு தெரியாதா என்றேன். வந்து சாப்பாடு சாப்பிட்டு போடா என்றால் நான் இல்ல சித்தி வீட்டுக்கு போய் 2 நாள் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொன்னேன். அவளும் சரி அம்மாவுக்கு உடம்பு சரியா போனா பிறகு உங்க வீட்டுக்கு வர்றேன் என்றாள். நான் போயிட்டு வர்றேன்னு கிளம்பினேன். அவ டேய் அம்மா இருக்காங்கடா என்றேன். சரி போயிட்டு வா என்றால் நான் கிளம்புறேன் என்று பைக்கை எடுத்து விட்டு கிளம்பினேன். வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா எப்படா வந்த என்று கேட்க நான் இப்போது தான் என்றேன். சரி அந்த பைக் யாருடைய பைக் டா என்றாள். சித்தி தான் எனக்கு கொடுத்தாங்க என்றேன். எதுக்குடா என்றால் தெரியலை என்றேன். சரி சித்தி எங்கே என்று கேட்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் வீட்ல இருக்காங்க என்றேன். சரி வந்து சாப்பிடு டா என்றார்கள். இல்லை நான் சித்தி வீட்டில் சாப்பிட்டு விட்டு வந்தேன் என்றேன். சரி என்று நான் குளித்து விட்டு தூங்க சென்றேன். அப்போ எனக்கு சித்தி கால் பண்ணாங்க. டேய் நாளைக்கு குகையில் சுண்ணாம்பு அடிக்க வாடா என்றாள். சரி சித்தி நான் தூங்க போறேன் பாய் என்று சொல்லி தூங்கி விட்டேன். இந்த கதையை உங்களுக்கு பிடித்து இருந்தால் மறக்காமல் நமது சேனலுக்கு ஆதரவு தெரிவிக்க விரும்புகிறேன்.